விடாமுயற்சி படத்தை நம்மளுமே பெருசாக எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க. இந்த த்ரிஷா அவருடைய போர்ஷன்லாம் ட்ரெயிலரில் முன்னாடி தூக்கி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2வது ட்ரெயிலர் முன்னாடி தூக்கி போட்டு பார்க்குறப்ப படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு இதுக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு. நம்மளுமே பெருசாக அதை நம்பியிருந்தோம், ரசித்தோம். படம் பார்க்குறப்ப நமக்கு சில முன்னப்பின கருத்துக்கள் இருந்துச்சு. படம் வந்து நம்ம அஜித்தை வைத்து இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோவம் தான். அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை படம் முழுவதும் அடி வாங்குற மாதிரியான ஒரு காட்சிகளை வச்சு அவரோட ஹீரோ இமேஜையே காலி பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற விமர்சனம் தான் நம்ம வச்சோம். அதுக்கு அஜித் ரசிகர் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஏய் இவன் வந்து காசு வாங்கிட்டான், இவன் எங்கேயோ காசு வாங்கிட்டான் நம்மளை போட்டு நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க. சினிமாவை தாண்டி இன்னைக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு நேம் இருக்குது. இன்னைக்கு கார் ரேஸாக இருக்கட்டும், அஜித்துடைய அட்வைஸாக இருக்கட்டும், அது இன்னைக்கு ஒரு 45-50 வயசு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் வேலையை பாருங்கள், அப்பா அம்மா தானே சொல்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸு நீங்கள் படிங்கப்பா, நல்ல வேலைக்கு போங்கப்பா, உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணிங்கப்பாங்கிறார். அதை வந்து ஒரு மாஸ் ஹீரோ சொல்கிறார் ரசிகர்களுக்கு. அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அஜித்துக்கு. அப்படி ஒரு இமேஜ் உள்ள அஜித்தை கொண்டு வந்து முட்டுச்சந்தல் நிப்பாட்ட வச்ச மாதிரி அவர் ஒய்ஃபு யார் கூட இல்லீகல் அஃபென்ஸ் இருக்குது, அஃபேர் இருக்குது, அதே மாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் அடி வாங்குறாரு. அதெல்லாம் நம்ம அந்த இமேஜெலாம் அஜித் அந்த விடாமுயற்சியில் பார்க்கவே முடியல.